இன்றைக்கி நம்ம பார்க்க போக பதிவு ஜோதிடம். ஆதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எப்படி பார்த்துருக்காங்கன்னா, மனிதனுடைய நெற்றி பகுதியில் 2 புருவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மத்தியில் ஒரு ஜோதி ஒன்று திடமாக இருக்குது. அந்த திடமாக இருக்கிற ஜோதியில் நினைவு உணர்வும் சதா பழகி அங்கே வச்சு பார்த்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கணித்து வெளியே சொன்னாங்க. அந்த கணிப்பெல்லாம் தப்பாக போனதே கிடையாது. பகல் பொழுதாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குழந்தை பகல் பொழுதில் பிறக்குதுன்னா அப்போ எப்படி கணிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அது போகும் பாதை, செல்லும் திசை, அதை வச்சு கணித்தாங்க. அதுவே இரவு பொழுதாக இருந்ததுன்னா வானத்தில் நட்சத்திரங்களுடைய திசையை வச்சு கணித்து சொன்னாங்க. இதுவே ஒரு அமாவாசை இருளாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ வானத்தில் நட்சத்திரங்கள் வராது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாங்க, மரத்தில் பறவைகள் கிளையில் உட்காந்துருக்கும். அது எந்த திசையில் உட்காந்துருக்கு, அது எந்த திசையில் கூவுதுன்னு கணித்து சொன்னாங்க. இந்த கணிப்பெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ பகல் பொழுதில் ஒரு குழந்தை 9 மணிக்கு பிறக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கடிகாரத்தில் 8:58ன்னு காட்டுது, இன்னொரு கடிகாரத்தில் 9:05ன்னு காட்டுது, இன்னொன்றுத்தில் 9:10ன்னு காட்டுது. இப்போ இது எதை வச்சு நம்ம கணிக்கிறது? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே உறவு கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம உறவு கொள்கிறோம், கண்டிப்பாக இந்த கரு உருவாகும்னு சொல்லி அந்த உறவு கொள்ள பார்த்து அந்த நாழிகை எல்லாத்தையும் குறித்து வச்சுப்பாங்க. அப்படி குறித்து வச்சு கணிக்க பார்த்து அது தவறாக போனதே கிடையாது. நான் சென்ற பதிவிலே சொன்னேன், இந்த கலைகளெல்லாம் குருகுல இதுன்னு ஒன்று வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துக்கிட்டே இருக்கோம். மற்றொரு பதிவில் பார்ப்போம்.